ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒவ்வொரு கோர்சஸ் பத்தி டீடைல் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த கோர்ஸ்ல நம்ம எதெல்லாம் மெயினா படிக்க போறோம், என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்ல படிக்க போறோம், ஸோ இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஜாப் ரோல்கள் நம்மளால போக முடியும், என்ன சேலரி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா அப்படி பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோ போகலாம். நீங்க இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா தியரட்டிக்கலாவும் பிராக்டிகலாவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பத்தி படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அண்ட் வெப் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பற்றியுமே ப்ராக்டிகலாவும் தியரட்டிக்கலாவும் நீங்க படிக்க போறீங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்களா தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாராளமா இருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா 12th முடிச்சிருக்கணும். 12th மேக்ஸ் அந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்துருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஒரு 3 இயர் கோர்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராமிங் இன் C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் படிப்பீங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பத்தி படிப்பீங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பத்தி படிப்பீங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பத்தி படிப்பீங்க. HTML, CSS இதெல்லாம் பத்தி படிப்பீங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பத்தி படிப்பீங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்தி படிப்பீங்க. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பத்தி படிப்பீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிக்ஸ்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயினா வரப்போற சப்ஜெக்ட்ஸ் தான். இதை தாண்டி என்ன பல சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால என்ன மாதிரியான ஜாப் ரோலுக்கு போக முடியும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா என்ன மாதிரியான ஜாப் ரோலுக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்களால ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா போக முடியும், வெப் டெவலப்பரா போக முடியும், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரா போக முடியும், டேட்டா என்ட்ரி அண்ட் சிஸ்டம் மெயின்டெனன்ஸா உங்களால போக முடியும், ஜூனியர் ப்ரோக்ராமரா உங்களால போக முடியும், ஐடி சப்போர்ட் ஸ்டாஃபா உங்களால போக முடியும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், காக்னிசன், HCL இந்த மாதிரியான பல கம்பெனிஸ்ல உங்களால ஜாயின் பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்க ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேலரிஸ் உங்களால வாங்கிக்கிற முடியும். அவரேஜான சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 lakhs இருந்து 5 lakhs per annum வரைக்கும் உங்களால வாங்கிக்க முடியும். அதுக்கு மேல உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண உங்களுக்கான சேலரி கண்டிப்பா அதிகமா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை தாண்டி இந்த கோர்ஸ் பத்தின எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி, இல்ல உங்களுக்கு வந்து 12th படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.